நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அகாலிபா இண்டிகா அப்படின்ற பேர் கொண்ட குப்பைமேனி செடியை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குப்பைமேனி செடி. இது மிக அழகான செடி. செடிகள்லேயே இது பார்க்குறதுக்கு ஒரு பூ போன்ற அமைப்பை கொண்டது. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குப்பைமேனி செடி. பாருங்கள், இதோட இலைகள் வட்ட வடிவமாக இருக்கும், தண்டுகள் நீண்டு காணப்படும். அதோட விதைகள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இலைகளுக்கு கீழே அதிக அளவில் விதைகளை பார்க்க முடியும். இது அதிக அளவில் குப்பை மேட்டுகளில் பார்க்குறதுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த செடி. இந்த செடி அதிக அளவில் மழை காலத்தில் அதிக அளவில் பார்க்கலாம். தண்ணீர் வருஷம் ஃபுல்லாக தண்ணீர் இருக்க இடங்கள்லையும் இந்த செடி பார்க்க முடியும். இந்த அகாலிபா இண்டிகான்னு சொல்கிற குப்பைமேனி செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளட் பியூரிஃபையர், சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது, கிருமிகளை அழிக்கக்கூடியது, தலைப்பொடுகை இது போக்கக்கூடியது, காது வலியை குறைக்கக்கூடியது, குழந்தைகளுக்கு அதிக அளவில் சளி பிடிச்சிருக்க நேரத்தில், சளி அதிகமாக கட்டியிருக்க நேரத்தில் இந்த குப்பைமேனியோட இலைச்சாறு ஒரு கரண்டி எடுத்து அதோட கொஞ்சம் கல் உப்பு கலந்து ஓரிரு வேளை அவங்களுக்கு கொடுக்குறனால அந்த சளியை வாந்தியாக எடுத்து அவர்கள் வெளியேற்றுவார்கள். வாந்தியை உண்டு செய்து சளியை வெளியேற்றக்கூடியது இந்த குப்பைமேனி. நண்பர்களே, குப்பைமேனி இலைச்சாரோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து கலந்து பூச்சிக்கடி, வண்டுக்கடி, தேல்கடி அப்படிப்பட்ட இடங்களில் மேல் பூச்சா இதை பூசுறனால அந்த வலி குறையும், விஷம் இறங்கும். நண்பர்களே, அகாலிபா இண்டிகா இந்த குப்பைமேனியோட வேர் ஒரு 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் வேர் எடுத்து அதை நல்லா தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு 3 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, அல்சர் சரியாகும். நண்பர்களே, குப்பைமேனி இலைச்சாரை ஒரு சொட்டு மட்டும் மூக்கில் விடுறதுனால மூக்கு அடைப்பு உடனடியாக சரியாகும். சிறிது எரிச்சலை ஏற்படுத்தும் மூக்கு அடைப்பு உடனடியாக சரியாகும். அதிகமாக விடக்கூடாது. அதிகம் விடுவதால் அதிக எரிச்சலை ஏற்படுத்தும். நண்பர்களே, குப்பைமேனியோட இலைகள் ஒரு 10 இலைகளை எடுத்து அதோட ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி சுக்குப்பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது காய்ச்சலை போக்கக்கூடியது, மார்பு சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது, நிமோனியா காய்ச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். அது மட்டும் இல்லாமல் சளியோட நிறைய பேருக்கு ரத்தம் வெளியேறும், அதை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனி இலைச்சாரை தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும். குப்பைமேனி இலைச்சாரோட சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து அரைத்து சொறி சிரங்கு உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால சொறி சிரங்கு சரியாகும், உடலில் உள்ள அரிப்பு சரியாகும். நண்பர்களே, குப்பைமேனி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அதனுடன் திப்பிலி பொடி, பசுனை சேர்த்து சொண்டைக்காய் அளவு தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதால் வெட்டை சூட்டை இது சரி செய்யக்கூடியது, பித்தத்தினால் ஏற்படும் சூட்டை சரி செய்யக்கூடியது, பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து படுக்கை புண்களுக்கு அந்த பொடியை இட்டு வருவதால் படுக்கை புண்கள் ஆறும். நண்பர்களே, குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதனோடு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அந்த நீரை குளிக்கும் நீரோடு கலந்து வாரம் ஒரு முறையோ
10 நாளைக்கு ஒரு முறையோ குளித்து வருவதால் தோல் நோய்கள் ஏற்படாது. தோலில் ஏற்படும் அரிப்பு, நமைச்சல் போன்றவற்றை இது போக்கக்கூடியது. குப்பைமேனி ஒரு கிருமி நாசினியாகும். அதை உள்ளே பயன்படுத்துவதால் ஒரு பூச்சிக்கொல்லியாக செயல்படுகிறது. மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது. சிறுநீரை பெருக்கி இது வெளியேற்றக்கூடியது. ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கொண்டு அதை வறுத்து அது பொரிந்ததும் நீர் விட்டு 1 தேக்கரண்டி குப்பைமேனி இலை பசையை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி இரவு நேரத்தில் குடித்து வருவதால் இது மலச்சிக்கலை போக்கக்கூடியது. வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எடுத்துக்கொள்வதால் வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, அகாலிபா இண்டிகா குப்பைமேனியோட வேர்பட்டையோட பொடியை 1 சிட்டிகை அளவு தினமும் காலை சுடுநீரோடு பருகி வருவதால் இதய அடைப்பை இது நீக்கக்கூடியது. இதய கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது. நரம்புகளை இது சுத்தப்படுத்தக்கூடியது. நரம்புகளை இது பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனி இலையை அரைத்து உடலில் பூசி சிறிது நேரம் கழித்து குளித்து வருவதால் இது உடல் வலியை இது சரி செய்யக்கூடியது. குப்பைமேனி இலையுடன் வேப்பிலை மஞ்சள் கலந்து காய்ச்சி அந்த நீரை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வருவதால் தோல் நோய்களை சரி செய்யக்கூடியது. உடல் வலியை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் 1/4 கரண்டி சீரகம், சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி ஹார்ட் அட்டாக் வந்தவர்களுக்கு முதலுதவிக்கான சிகிச்சையாக இதை கொடுப்பதால் அவர்களுக்கு இது ஒரு முதலுதவியாகும். அதற்கடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம். நண்பர்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, மாரடைப்பு ஏற்பட்டுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு முதலுதவியாக இந்த குப்பைமேனி இலையோடு சீரகம், நாட்டு சர்க்கரை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அந்த நீரை கொடுத்து விட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதால் நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இந்த தீநீரை கொடுப்பதால் இதயத்தில் உள்ள வாயு அகலும், இதயம் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். அதன்பின் மருத்துவமனைக்கு செல்வதால் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். நண்பர்களே, குப்பைமேனி இலையை விளக்கெண்ணெய் இட்டு காய்ச்சி தினமும் காலை வெறும் வயிற்றில் 1 கரண்டி குடித்து வருவதால் வயதுக்கு வராத பெண்கள் வயதுக்கு வருவார்கள். அது மட்டுமல்லாமல் மாதர்களுக்கு கருப்பையில் ஏற்படும் கட்டிகளை இது கரைக்கக்கூடியது, கருப்பையை பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனியோட இலைச்சாறு 1 கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட குளத்துப்பாசியோட சாறு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு 1/4 கரண்டி சுக்கு, சிறிது வெல்லம் கலந்து வேப்பெண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி தினம் 1 கரண்டி வெறும் வயிற்றில் காலை குடித்து வருவதால் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படும் நீர்க்கட்டிகளை இது கரைக்கக்கூடியது. உடல் நீர் ஏற்றத்தை இது சரி செய்யக்கூடியது. உடல் எடையை இது குறைக்கக்கூடியது. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், முறையற்ற மாதவிலக்கை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனி இலையுடன் மிளகு பொடி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதை குடித்து வருவதால் வெட்டை சூட்டை இது தணிக்கக்கூடியது. நண்பர்களே, குப்பைமேனியோட இலைகள் எப்போ கிடைச்சாலும் அதை கிடைக்கிற சீசனில் அதை சேகரித்து வச்சுக்கிட்டு நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு தினசரி ஒரு 1/4 கரண்டி அளவு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இதயத்தில் ஏற்படுற வலியை இது சரி செய்யக்கூடியது, வாயுவை இது வெளியேற்றக்கூடியது,
இதய அடைப்பை இது சரி செய்யக்கூடியது, இதய நோய்களை நீக்கக்கூடியது. நண்பர்களே, குப்பை மேனியோட இலைச்சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி அதை குளிச்சுட்டு வரனால, இல்லாட்டினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரனால ஒற்றை தலைவலி, மைக்ரைன் சொல்லக்கூடிய இது ஒற்றை தலைவலியை இது போக்கக்கூடியது. இதே எண்ணெயை வாரத்தில் ஒரு தடவையோ 15 நாளுக்கு ஒரு தடவையோ தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரனால உடல் சூடை இது குறைக்கக்கூடியது, தலைப்பொடுகை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, எப்போயாவது ஒரு தடவை கண்கள் ஒரு கண் மட்டும் சிவந்து காணப்படும், மற்ற கண் சரியாக இருக்கும். இந்த கண் சிவப்பு, கண் வலி ஏற்படுற நேரத்தில் வலது கண் சிவப்பு வலி ஏற்பட்டால் இடது காதில் குப்பைமேனியோட இலைச்சாறு ஓரிரு சொட்டு விடுறதுனால அந்த வலது கண்ணோட வலி சிவப்புத்தன்மை சரியாகும். அதே மாதிரி இடது கண்ணில் வலி வீக்கம் இருக்கிற நேரத்தில் வலது காதில் ஓரிரு சொட்டு குப்பைமேனி இலைச்சாறு விடுறதுனால சரியாகும். கண் வலி, கண்ணில் ஏற்படுற வீக்கம், கண் சிவப்பு சரியாகும். நண்பர்களே, குப்பைமேனி இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த பொடியுடன் வெண்ணெய் கலந்து ஆறாத புண்களுக்கு இட்டு வருவதால் ஆறாத புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். நண்பர்களே, குப்பைமேனி செடியோட வேர் ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டு, வேர்பட்டை ஒரு 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு, அதோட ஓரிரண்டு வெங்காயம், சிறிய வெங்காயம் சேர்த்து அரைச்சி அதோட தேன் கலந்து, தேன் இல்லாட்டினா வெண்ணெய் சேர்த்து 4-5 நாளைக்கு அதை சாப்பிட்டுட்டு வரனால எலி கடிக்கிறனால ஏற்படுற விஷம் இறங்கும். குப்பைமேனி வேரோடு வெங்காயம், தேன் அல்லது வெண்ணெய் கலந்து 4-5 நாட்கள் சாப்பிட்டு வருவதால் எலிக்கடி விஷம் சரியாகும். நண்பர்களே, குப்பைமேனி சமூலத்தோடு சிறிது வெங்காயம் சேர்த்து அரைத்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வருவதால் நவமூலத்தையும் இது சரி செய்யக்கூடியது. குருதி மூலம், பௌத்திரம், பிஸ்டுலா, பிஷர் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த குப்பைமேனி சமூலத்தோட வெங்காயம் சேர்ந்த கலவை.